கல்யாணமான இயக்குனர் கூட நெருக்கம் காட்டுற சமந்தா. மனைவி போட்ட பதிவால வெடிச்ச சர்ச்சை. நாக சைதன்யாவ விவாகரத்து செஞ்ச நடிகை சமந்தா இயக்குனர் ராஜு கூட உறவில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில ராஜோட மனைவி ஒரு உருக்கமான பதிவை வெளியிட்டிருக்காங்க. கல்யாணமானவங்க கூட பெண்கள் உறவு வச்சுக்கிறது இல்லனா காதலன் கூட சேர்ந்து கணவரையே கொல்றது ஏனோ சமீப காலமா இந்த மாதிரி செய்திகள் அதிகமாயிடுச்சு. அதுலயும் பிரபலங்களோட வாழ்க்கை அப்படின்னா சொல்லவே வேணாம். அங்க உறவுகளுக்கு மதிப்பே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. இன்னொருத்தரோட குடும்பத்தை சீரழிச்சு பணக்காரங்க கூட உறவு வச்சுக்கிறது பாலிவுட்ல நீண்ட காலமா நடந்துட்டு வருது. இப்போ அதே பாதையில நடிகை சமந்தா ரூத் பிரபு போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பல வருஷ காதலுக்கு பின்னாடி நடிகர் நாக சைதன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சமந்தா கடைசியில விவாகரத்து வாங்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சோ தெரியல. ஆனா பிரிஞ்சதுக்கு பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நாக சைதன்யா ஷோபிதா துலிபாலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இப்போ சமந்தாவோட செயல் நெறைய பேருக்கு அதிருப்திய குடுத்திருக்கு. இதுக்கு காரணம் சமந்தா இயக்குனர் ராஜ் நிதிமோரு கூட உறவுல இருக்கிறது தான். சமீபத்துல 2 பேரும் திருப்பதி கோயிலுக்கு ஒண்ணா போனாங்க. தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான ட்ராலாலா மூவி பிக்சர்ஸ் பேனர்ல சுபம் படத்த வெளியிட்ட நடிகை சமந்தா, ராஜ் நிதிமோர் கூட சில புகைப்படங்கள பகிர்ந்திருக்காங்க. 2 பேரும் விமானத்துல புகைப்படம் எடுத்திருக்காங்க. ராஜோட தோள்ல கை வச்சு படுத்துட்டு இருக்கிற மாதிரியான புகைப்படத்த வெளியிட்டு, அவங்களோட உறவ மேலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2 பேரும் உறவுல இருந்தாலோ, இல்லனா கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலோ அது பிரச்சனையா இருக்காது. ஆனா ராஜ் ஏற்கனவே கல்யாணமானவரு. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. தன்னோட மனைவிக்கு அவர் இன்னும் விவாகரத்தும் குடுக்கல. ஆனா இதுக்கிடையில சமந்தா கூட வெளிப்படையா சுத்திக்கிட்டு வராரு. ஏற்கனவே சமந்தா தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 பேரும் லிவிங் டுகெதர் உறவுல இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த நிலையில இவங்களோட உறவு வெளிப்படுத்தப்பட்ட உடனேயே ராஜோட மனைவி இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவ பகிர்ந்திருக்காங்க. அதுல நான் பிடிக்க விரும்பக்கூடிய கை இங்க இருக்குது. நான் பார்க்க விரும்பக்கூடிய முகம் இங்க இருக்குது. நான் கேட்க விரும்பக்கூடிய குரல் இங்க இருக்குது. அதுதான் எனக்கு உலகத்த புரிய வைக்குது. என்னோட வாழ்க்கையோட மையத்துல எல்லாவற்றோட மையத்திலயும் நீங்களும் நானும் பகிர்ந்துக்கக்கூடிய அன்பு இருக்குது. நான் என்னோட ஆசீர்வாதங்கள நினைக்கும்போது நான் எப்பவுமே உங்கள பத்தி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.